அக்கா வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? திருமங்கலம் ஷீஜா. ஓகே. எங்களுக்கு விஜய் வரணும். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? தாவேகா சார்பா ஒரு நோன்பு துறப்பு நிகழ்ச்சி நடந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே. விஜய் எதனால விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு என்னென்னா இப்போ எல்லாமே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நாங்கன்னு எல்லாமே எல்லாம் மொத்தமாக ஒன்றா கூடி பண்ணுறதுனால எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அதுதான். இப்போ இஸ்லாமியர்களோட வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இப்போ டிவிகே விஜய் வராரு. என்ன லெவல்ல பாக்குறீங்க விஜய்? விஜய் வந்து ஒரு பார்க்குறோம், நல்ல ஒரு இதில் வரணும்னு. ஆமாம், பார்க்குறோம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி தான் வரணுன்ற ஒரு எங்களுக்கு எய்ம். ஒரு முதல் இதுலயே சாத்தியமாமா? ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, 2-3 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. ஆனா இத்தனை ஒரு 50 வருஷமா இருந்த பெரிய கட்சிகளை பீட் பண்ணி எப்படி விஜய் வர போறாங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எல்லாரும் ஒன்று கூடி அது இது பண்ணணும். ஓகே. இப்போ விஜய் வந்து சமீபத்துல இஸ்லாமியர்களை சந்திச்சு அவங்களோட நோம்பு திறந்தாரு. இப்போ டிவிகே இதெல்லாமே வாக்குக்காக பண்றாரு, ஓட்டுக்காக தான் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இல்லை. இது வந்து எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்லதாக ஒரு இது பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான். அதுக்காக தான் பண்ணுறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி என்ன முடிவு எதிர்பார்க்கலாம்? எனக்கு ஒரு நல்லதாக ஒரு முடிவு நான் எதிர்பார்க்குறேன், உண்மையாகவே. ஆமாம் 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 ஆமாம்.